சேனல் தீபாவளி ஃபெஸ்டிவல் நெருங்கிட்டு இருக்கிறதால நம்ம சேனல்ல தொடர்ந்து தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அம்மாவுடைய ஸ்பெஷல் ரெசிபியான தட்டடை எப்படி செய்யலான்றத நானும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தட்டடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 100 கிராம் வெள்ளை உளுந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா இதை மாதிரி வறுபட்டதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே கடாயிலே நம்ம 25 கிராம் புழுங்கல் அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. அரிசி நல்லா வறுபட்டதும் இதே கடாயில் பொட்டுக்கல்லையை லைட்டாக வறுத்தெடுக்கலாம். லைட்டாக சூடானா போதும், பொட்டுக்கடலை நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் வறுத்து முடித்ததும் அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் தனித்தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பொரி அரிசி பொட்டுக்கடலை எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கிலோ பேக்கெட் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். அரிசியில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ கையில் எடுத்து பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வறுத்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, பொரி அரிசி மாவு இது எல்லாத்தையும் தனித்தனியாக சலித்து கட்டி இல்லாமல் சலித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 50 கிராம் பூண்டு, 10 கிராம் காஞ்ச மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டடை மாவு ரெடி பண்ணுறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். சலித்த அரிசி மாவில் வெள்ளை எள்ளு 50 கிராம், 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சது, 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சது. கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் தட்டடை செய்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு, பொரி அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூட அரைச்ச காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட 100 கிராம் வெண்ணெயை இதை மாதிரி உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நம்ம இதுக்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். தட்டடை செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருட்களுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணீரை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் மாதிரி செஞ்சுட்டு அது மேலே ஒரு ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இந்த ஈர துணி போடுறதால நம்மளுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். அந்த தட்டடையும் உடையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஈரத்துணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூரி ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு பாலித்தீன் கவர் வச்சுட்டு அது மேலே உருண்டை வச்சுட்டு அது மேலே மறுபடியும் பாலித்தீன் கவர் வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தட்டடை ஷேப் சூப்பராக வந்துடும், ரவுண்ட் ஷேப். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி ஹோல் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த ஹோல் போடுறோன்னா நம்மளுடைய தட்டடை பூரி மாதிரி உப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டடையை போட்டு கொஞ்சம் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் நம்மளுடைய தட்டடை. அதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இந்த ப்ரெஷர் இல்லாமல் கப்பு யூஸ் பண்ணி கூட இந்த தட்டடை செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி கப்பு அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கிடைக்கும். 1 கிலோ அரிசி மாவில் எங்களுக்கு 105 தட்டடை கிடச்சிருக்கு. இப்போ தட்டடை நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டடையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். தட்டடை செய்கிறப்ப நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் தட்டடை சரியாக வேகாது, ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் எப்பயுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரே தீயிலே வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயோட அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டடை எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. கலரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா பொன்னிறமாக. நம்மளுடைய தட்டடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
தட்டடையை பொரிச்சிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியான தட்டடை நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். எல்லா தட்டடையும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்க பாருங்கள். நான் நல்லா உடைச்சி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தட்டடை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கிறிஸ்பியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி.